இது நேப் வந்து ரொட்டேஷன் தான். ஓகேங்களா? இது வந்து எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து காட்டன். ஓகேங்களா? காட்டன்றது காட்டன் ஓன்லி, காட்டன் வேஷ்டி, காட்டன் சட்டை, காட்டன் சாரீ, அந்தமாரி எனிதிங் காட்டனில் எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் இது 1 hour ஓடும். ஓகேங்களா? இதில் வந்து 5 kg வரையும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து சேம் காட்டன் 60 லேபிள். இதில் வந்து 9 kgன்றதுனால ஃபுல் கேஜி இதில் மட்டும் தான் போட முடியும். 9 kg காட்டன்ஸ் ஒன்லி, காட்டன்ஸ் மட்டும் தான் போட முடியும். இது வந்து சிந்தட்டிக் சாரீ, சிந்தட்டிக் லைனர்ஸ் அதுமாரி இருந்ததுன்னா அதுமாரி இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மிக்ஸி லோடுன்றது நம்ம ரெகுலராக, அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் துணி டெய்லியும் வேறு மாரி இருக்கும் கிளாத். அந்தமாரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால இதில் போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ கிளாத் போடணும்னா 10 to 15 கிளாத் வரையும் போடலாம். ஓகேங்களா? போட்டிங்கன்னா வாஷ் நல்லாயிருக்கும். இது வந்து டெலிகேட் இந்த சில்க்குன்றது பட்டு புடவைங்க, ஸ்டோன் வச்ச சாரீ அதுமாரிலாம் இருந்ததுன்னா இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து உள்ளுன்றது, அதாவது குளிர் காலத்தில் சற்றுக்குள்ளெல்லாம் இருக்கும் அதுமாரி போடுவாங்க. அதுமாரி கிளாத்லாம் இதில் போட்டுக்கலாம். இது வந்து மிஷினில் மெயின்டெனன்ஸ் ஒன்று. இது வந்து கம்பல்சரி பண்ணணும். மந்தில் 30 daysலேருந்து 45 daysக்குள்ளே ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த ஆமாம், ட்ரம் டேஸ்கில் இது வந்து 1 hour 10 minutes ஓடும். ஓகேங்களா? இது வந்து எவரி 30 days இந்த 45 daysக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களோட வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரம்லாம் க்ளீனாக இருக்கும், நாளுக்கு எதுவுமே படியாது. அதுமாரி ஓகே பண்ணணுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். இது வந்து ஸ்பின் அண்ட் ட்ரைன்ன்றது இப்போ இங்கே சில துணிலாம் கையில் துவைப்போம், இல்லை மழை வருது நனைஞ்சிட்டு வருவோம், அதுமாரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப வெட்டாக இருந்ததுன்னா லைட்டாக புழிஞ்சிட்டு இதில் போட்டோம்னா இதை வந்து ஸ்பின் பண்ணி ட்ரைன் பண்ணி வந்துடும். இது வந்து ரின்ஸு சேம் அதுதான். இப்போ சில துணியெலாம் நம்ம கையில் துவைப்போம், காலர் அழுக்கு போல் அதுமாரி சொல்லிட்டு இதெல்லாம் துவைச்சோன்னா நம்ம வந்து அலசுறது மட்டும் இதில் அலசிக்கலாம். இது வந்து ஒன்லி ஷர்ட்ஸ் மட்டும். ஆஃபீஸ் ஷர்ட்டுக்கு போகிறோமா, இப்போ ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் மட்டும் ஒன்லி போடணும்னா போட்டுக்கலாம். அதில் இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேர்ன்றது நம்ம குழந்தைங்க கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, டென்னிஸு அதுமாரி எது இருந்தாலும் நம்ம ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ரெஸ்ஸு இதில் போட்டுக்கலாம். ஜீன்ஸ் அண்ட் ஆர் வாஷ்னா ஜீன்ஸ் சட்டை, ஜீன்ஸு கொஞ்சம் ஹார்டான கிளாத் அதுமாரி இருக்கும். இன்கேஸ் பெட்ஷீட் போடணுன்னாலும் இதில் தான் போடணும். பெட்ஷீட் இதில் போடுறீங்கன்னா 1 layer பெட்ஷீட்டாக இருந்தால் 2 போடலாம். 3 layer பெட்ஷீட்டாக இருந்தால் 1 தான் போடணும். 3 layer பெட்ஷீட்ன்றது நம்ம கம்பளி மாரி இருக்கும், இந்த குளிர் காலத்தில் யூஸ் பண்ணுற கம்பளி மாரி இருக்கும். அந்தமாரிலாம் இருந்ததுன்னா 1 தான் போடணும். சரிங்களா? ஸ்டீம் ஆன்டிபேக்டீரியான்றது இப்போ பிறக்கிற குழந்தைங்க, இல்லை ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க, வயசானவங்க அவங்களாம் இருந்தோன்னா அவங்க கிளாத் வந்து கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். அதனால் ஸ்டீமில் இது வாஷ் ஆகிறது தான் ஸ்டீம் ஆன்டிபயோட்டிக்ன்றது. ஓகேங்களா? இது வந்து குயிக் வாஷ்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு வாஷை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ 15 minutes இருக்கிறது 15 minutes விட்டோம். இல்லை உங்களுக்கு 30 minutes சொன்னோன்னா 30 minutes வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணணும். ஸ்பீட் 2 போட்டு பண்ணிக்கலாம் அது. ஆமாம், ஸ்பீட் பர்ஃபெக்ட் போட்டுன்னா உங்களுக்கு 30 minutes கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ப்ரோக்ராம்ஸ். இது ஆடம்ஸ். ஓகேங்களா? ஆடம்ஸில் என்னென்ன இருக்குன்னா இது வந்து ஆன்டிஸ்டெயின். ஓகேங்களா? ஆன்டிஸ்டெயின்ன்றது கரைங்க, அதாவது என்னென்ன கரை இருக்குன்னா அந்த கரையெல்லாம் நிறமாக வருது. இது வந்து மட்டுன்றது மண்கரை, மண், சேர் அதுமாரிலாம் மலகத்தில் அதுமாரி இருந்ததுன்னா அதுமாரி போட்டுக்கலாம். இது வந்து டீ, காஃபி அதுமாரி கரை இருந்ததுன்னா அதுமாரி போட்டுக்கலாம். இது வந்து வேர்வை. ஓகேங்களா? வெயில் காலத்தில் வேர்வெல்லாம் அதிகமாக வந்ததுன்னா சொன்னீங்கன்னா அதிகமாக இருந்ததுன்னா இது போட்டுக்கலாம். இது வந்து கிரீஸ், ஆயில் அந்தமாரி கண்டென்ட் இருந்ததுன்னா அதுமாரி போட்டுக்கலாம். சரிங்களா? இது டெம்பரேச்சரும் ஸ்பீடோ வந்து நம்ம கை வைக்க தேவையில்லை, அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஓகே. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறதுனால நம்ம வந்து அதை கையை வைக்க தேவையில்ல, அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? ப்ரீட்மெண்ட்ன்றது ஷோக் மாரி, அதான் ஊற வைக்கிறது மாரி. ஊற வைக்கிறதுனா ஊற வச்சுக்கலாம், இல்லை வேணான்னா எடுத்துடலாம் அதுமாரி. ஓகேங்களா? இது ஆன்டிடேங்கிள்ன்றது துணி மேலே துணி போடுறதுனால துணியெல்லாம் பின்னிக்கும். அதை எடுக்கும்போது பின்னல் இல்லாமல் எடுக்கிறதுக்காக ஆன்டிடேங்கிள் போட்டுக்கலாம். இது ஆன்டிவிங்கிள்ன்றது ஒரு துணி வந்து அயன் பண்ணுற அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் ஆன்டிவிங்கிள். ஓகேங்களா? இது ஸ்பீட் பர்ஃபெக்ட்ன்றது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் டைம் கூடுறது, டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாஷ் ஆகிறது தான் ஸ்பீட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்ட் அண்ட் பாஸ் பட்டன். ஸ்டார்ட் பண்ணுறது, பாஸ் பட்டன் எல்லாமே இது தான் பண்ணணும்.
இதெல்லாம் ஆன் பண்ணுறது இது பண்ணுறது ஓகேங்களா. ஓகே, இப்போது ஷர்ட் நான் கொடுத்துட்டேன் ஓகேவா. ஷர்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஆன்டி விங்கிள் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கசங்காமல் இருக்கும். ஆமாம், நார்மலாக. இப்போ 2 தர ஆன்டி விங்கிள் அண்ட் ஆன்டி 2 தர முடியுமா? போகலாம். அப்போ ஒவ்வொரு வாட்டி போகிறப்ப ஆன்டி விங்கிள் கொடுத்துறதுனால இந்த பிரச்சனை இல்லை. எப்போ பண்ணாலும் ஆன்டி விங்கிள் கொடுத்தனால பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு டெஃபினட்டாக தேவைப்படும் இல்லையா, கசங்காமல் இருக்கணும். ஸோ அதனால் 2 எப்போ கொடுத்துடலாம். அதனால வாஷ் எதுவும் பாதிக்க ஏற்படாது. ஓகே ஓகேங்களா. இப்போ வந்து இது லிக்விட் ட்ரே ஓகேங்களா. லிக்விட் ட்ரேன்றது இதுலேயும் லிக்விட் ஊற்றலாம், இதுலேயும் லிக்விட் ஊற்றலாம். இன்கேஸ் இதில் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டேங்க் சைடுன்னு ஒன்றா தண்ணி வரும், அதனால் ஸ்லோவாக போகும். இதில் தான் ட்ரம்மு போகிற தண்ணி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், க்ரோவாக இருக்கும். அதனால் இதிலே போட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டப்புன்னு லிக்விட் எடுத்துக்கும், நல்லா வாஷாக நடந்துடும் ஓகேங்களா. சென்டரில் இருக்கிறது கம்ஃபர்ட்டு, சாஃப்ட் டச், டெட்டாயில் எனிதிங் எது இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து வீக்லி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை வரும் வெளியே வந்துச்சுன்னா இதையும் எடுத்துடலாம். இதையும் எடுத்துட்டா இதை வந்து க்ளீன் பண்ணிடணும் வீக்லி ஒன்ஸ். ஆமாம், வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து அழுக்குன்றது க்ளீனிங்கும் எதுவுமே இருக்காது ஓகேங்களா. இது வந்து கிளாஸ் ஓகேங்களா. இந்த கிளாஸ்லாம் பத்திரமா இருக்கணும் ஓகேங்களா, உடைக்காமல் பார்த்துக்கணும். இது வந்து கேஸ்கெட் வந்து எவரி வாஷுக்கு அப்புறம் இங்கே ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டணும் எவரி வாஷ் ஓகேங்களா. இந்த டோர் சர்க்கிள் எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கணும் சரிங்களா. இது வந்து என்னென்ன கிளைம் ஆகாதுன்னு சொல்லிடுறேன் சரிங்களா. பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ், ரஸ்ட், ஃபிசிக்கல் டேமேஜ், அதுக்கப்புறம் ரப்பர் ஐட்டம், இது மொத்தம் 6 ஓகேங்களா. ஓகே, மொத்தம் 6 ஐட்டம் நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகாது வாரண்டியில் இருந்தாலும் ஓகேங்களா. இது வந்து